அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேல்நிலை 2ஆம் ஆண்டு தமிழ் இயல் 1 இலக்கண தேர்ச்சிகளுக்கான விடைகள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இயல் 1 இலக்கண தேர்ச்சிகள். பிழையான தொடரை கண்டறிக. இங்கே 4 கொடுத்துருக்காங்க. இதில் எது பிழையான தொடர்னு பார்க்கலாம். முதல் தொடர் பாருங்கள், காளைகளை பூட்டி வயலை உழுதனர். இது சரியாக தான் இருக்குது. இரண்டாவது பாருங்கள், மலை மீது ஏறி கல்வெட்டுக்களை கண்டறிந்தனர். இதுவும் சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது, நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. இதில் பாருங்கள், காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது இது பிழையாக இருக்குது. ஏன்னா காலையில் அப்படிங்கிறப்ப இந்த லை வராது. அது மாதிரி மனம் வீசியது நான் இந்த நான் வராது. இப்போ மனம் வீசியது, அதனால் இதுதான் பிழையாக இருக்குது. அடுத்து பாருங்கள், பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தெரிவு செய்க. இதில் பேச்சு தமிழில் அமைந்த தொடர் எது அப்படின்னா, அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். இது நம்ம பேச்சு வழக்கில் நம்ம பேச்சு தமிழில் இருக்கக்கூடிய தொடர். மற்றது எல்லாமே கிடையாது. இதெல்லாம் பேச்சு தமிழில் இருக்கக்கூடிய தொடர் கிடையாது. எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய தொடர். புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. வறட்சி எல்லா இடங்களையும் பாதித்துள்ளது. மயில்கள் விரலியரை போல் ஆடுகின்றன. அடுத்து பாருங்கள், முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருளை அறிந்து தொடர் அமைக்கின்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது முடிந்தால் தரலாம் அப்படின்னா என்ன சொற்றொடர் எழுதலாம்? முடிந்தால் தரலாம் அப்படின்னா பொருள் என்ன? இயன்றால் தரலாம். அப்போ எப்படி எழுதலாம் சொற்றொடர்? மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவைப்படும் பொருட்களை முடிந்தால் தரலாம். அடுத்து முடித்தால் தரலாம் அப்படிங்கிறது சொன்ன வேலையை செய்து முடித்து விட்டால் தரலாம். இதை எப்படி எழுதலாம்? முதல்வர் கூறியபடி பணிகளை முடித்தால் தரலாம். முடித்தால் தரலாம். அடுத்து, தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவைன்னு இருக்குது. இதற்கான விட இங்கே ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. இது அப்படியே நம்ம எழுதிக்கலாம். எழுத்துக்களை தெளிவாக உச்சரிக்க பழக வேண்டும். நான் ந ல ல லா ரா ரா ஒலிப்பு வேறுபாடுகள் தெரிந்து ஒலிக்க வேண்டும். தமிழில் இவ்வெழுத்துக்கள் வரும் முறையையும் அவை ஏற்படுத்தும் பொருள் மாற்றத்தையும் அறிந்து கொள்வது இன்றியமையாத ஒன்றாகும். தொடக்கத்தில் சில காலம் வாய்விட்டோ மனதுக்குள் உச்சரித்தபடியே எழுதி பழகுவது நல்லது. அடுத்து, வேகமாக எழுத முயல்வது பிழைக்கு வழிகோலும். ஆனால் கே கோ போன்ற கொம்புடைய குறில் நெடில் எழுத்துக்களின் வேறுபாட்டினை புரிந்து எழுத வேண்டும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.